தற்போது பள்ளிவாசலிலிருந்து திரு அப்துல் கலாமின் உடல் வெளியே கொண்டு வரப்படுகிறது. அங்கு இறுதிச் சடங்கு நடக்கக்கூடிய இடமான பேய்கரம்பிற்கு ஊர்வலமாக அவரது உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. தற்போது பள்ளிவாசலிலிருந்து அவர் உடல் வெளியே எடுத்து வரப்படுகிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. இறுதிச் சடங்கு நடக்கக்கூடிய இடமான பேய்கரம்பிற்கு இன்னும் சற்று நேரத்தில் அந்த வாகனம் சென்றடைய இருக்கிறது. இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர இருக்கிறார். மதுரை விமான நிலையத்திலிருந்து அவர் ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு விட்டதாக சற்று முன்பாக செய்தியாளர் சொன்னால் 11 மணி அளவில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவரது உடல் பள்ளிவாசலிலிருந்து வெளியே எடுத்து வரப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ராணுவ மரியாதையுடன் அங்கிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. இறுதி தொழுகை மற்றும் மத சடங்குகள் முடிந்து திரு அப்துல் கலாமின் உடல் பள்ளிவாசலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து இறுதிச் சடங்கு நடைபெறும் இடமான பேய்கரம்பு என்ற இடத்திற்கு ஊர்வலமாக அந்த உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் உள்ள மேலரத வீதி மெயின் ரோடு வழியாக அந்த உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. லட்சக்கணக்கானோர் அப்துல் கலாமின் இறுதிச் சடங்கில் பங்கேற்கிறார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
வண்டியில் இருக்காப்ல மொதல் வண்டியில். இறுதி தொழுகை மற்றும் மதச்சடங்குகள் முடிந்து பள்ளிவாசலிலிருந்து திரு கலாமின் உடல் புறப்பட்டுவிட்டது. அங்கிருந்து மேலரத வீதி மெயின் ரோடு வழியாக இறுதிச் சடங்கு நடக்கும் இடமான பேக்கரம்பு என்ற இடத்திற்கு உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. லட்சக்கணக்கானோர் அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வந்து கொண்டிருக்கிறார். மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இன்னும் சற்று நேரத்தில் பேக்கரம்பு என்ற இடத்திற்கு அவர் வந்து சேர்ந்து விடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் க்ளோஸ் தான் போயிருக்கேன். சொல்லுங்கண்ணா. கொஞ்சம் இடிக்காதீங்கண்ணா, கொஞ்சம் டிலே. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகேண்ணா. அலங்கரிக்கப்பட்ட இராணுவ வாகனத்தில் முப்படைகளைச் சேர்ந்த வீரர்களின் அணிவகுப்போடு லட்சக்கணக்கானோர் புடைசூழ தனது இறுதி பயணத்தை தொடங்கிவிட்டார் அப்துல் கலாம்.